இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ உருளைக்கிழங்கு பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்பர் 1, 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த இன்கா இனத்தவர் என்பவர்கள் தான் முதலா உருளைக்கிழங்க பயிரிட்டதாக கூறப்படுது. நம்பர் 2, 1536ஆம் ஆண்டில் ஸ்பெயின் நாடு பெரு மீது படையெடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமாட்டி தான் அந்த நாட்டில் இருந்து திரும்பி போகும்போது ஸ்பானிஷ் வீரர்கள் உருளைக்கிழங்கு ஐரோப்பாவுக்கு எடுத்துட்டு போய் ஐரோப்பாவில் விளைச்சல் பண்ணியிருக்கிறாங்க. நம்பர் 3, ஸ்பெயின் நாட்டில் இருந்து மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு உருளைக்கிழங்கு பயிரிட்டதாக சொல்றாங்க. நம்பர் 4, 17ஆம் நூற்றாண்டில் வர்த்தகத்துக்காக வந்த போர்ச்சுகீசியர்கள் மூலம் இந்தியாவுக்கு உருளைக்கிழங்க முதலாக அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. நம்பர் 5, 1675ஆம் ஆண்டு சூரத் மற்றும் கர்நாடகாவில் சில பகுதிகளில் முதல் முறையாக உருளைக்கிழங்கு பயிரிட்டதாமாம். நம்பர் 6, சோளம், கோதுமை, அரிசி இதுக்கெல்லாம் அடுத்ததாக உருளைக்கிழங்கு உலகில் அதிக அளவில் பயிரிடப்படுகிறதாம். விளைச்சலும் நல்லாவே வரும்னு சொல்றாங்க. நம்பர் 7, உருளைக்கிழங்கு உற்பத்தியில சீனா முதல் இடத்தில் இருக்கிறது. அதற்கு அடுத்த இடங்களில் தான் ரஷ்யாவும் இந்தியாவும் இருக்குதாம். நம்பர் 8, உருளைக்கிழங்கில் விட்டமின் சி சத்துக்கள் அதிகமாகவும் மாவு சத்துக்கள் அதிகமாகவும் இருக்குதாமா. இது மட்டுமல்லாமல் பொட்டாசியமும் இருக்குதாம். உருளைக்கிழங்க தோலுடன் சாப்பிட்டா தான் நார் சத்து உடம்பில் சேருதாம். மற்ற காய்கறிகளுடன் கம்பேர் பண்ணும்போது குறைவான கலோரியை உடைய சத்து கொண்டதாம். நமக்கெல்லாம் தெரிஞ்சது உருளைக்கிழங்கு மஞ்சள் கலர்ல மட்டும்தான் இருக்குதுன்னு. ஆனா அது மட்டும் இல்லாமல் மஞ்சள், சிவப்பு மற்றும் ஊதா நிறங்களிலும் உருளைக்கிழங்கு விளைச்சல் வருதாம். உருளைக்கிழங்கில் இருந்து ஓட்கா உள்ளிட்ட மதுபானங்களும் தயாரிக்கப்படுதாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த ஃபேக்ட்ஸ்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான ஃபேக்ட்ஸுடன் சந்திக்கின்றேன். டாடா, பை பை.